ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிஒன் இஸ் ஃபைன். இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்ப நாளா வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பட் வந்து எப்போதுமே வந்துட்டு ஏதாச்சும் சும்மா ஏதாச்சும் பேசலாம். நம்ம வந்து ரிவீல் பண்ண வேண்டாம். எப்பயுமே வந்து ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். பட் இப்ப இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசாம இருக்கவே முடியல. ஏன்னா வந்து ரொம்ப மோசமா இருக்குது இந்த சொசைட்டில நடக்கிற விஷயங்களா இருக்கும். ரொம்ப அப்படியே நம்மள வந்து கொந்தளிக்க வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து கேசஸ் தான் வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இதுக்கெல்லாம் எப்படி வந்து சொல்யூஷன் கிடைக்கும்? யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு அதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு என்ன சொல்றது, ஒருத்தங்களுக்கு வந்து சொல்யூஷன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் நினைச்சு ரொம்ப இருக்கேன் நானு. இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒருத்தருக்கு விஷயத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுலதான் வந்து இருக்காங்க. யாருமே வந்து அதை இந்த விஷயத்தை வந்துட்டு சால்வ் பண்ணணும், அதுல வந்து தன்மை எது அப்படிங்கறதெல்லாம் யாரும் மேனேஜ் பண்றது கிடையாது. ஆனா வந்து நம்ம இஷ்டத்துக்கு எல்லாரும் ஒரு ஒரு கதை கட்டுறது இதேதான் இல்ல நம்ம எல்லாருடைய வேல்யூ இல்ல. அது உண்மைதான், அது ட்ரூ ரியாலிட்டி அதுதான். இதுல வந்து நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். ஒரு பிரபலமான யூடியூபர் வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் வந்துட்டு இது வந்து என்ன எப்படி நீங்க தப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து நம்ம சொசைட்டி மோசமான மனிதர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு எப்படி ஒரு ஆளும் பொண்ணும் வந்துட்டு தனிமையில இருக்கிறது வந்துட்டு ஏன் தனிமையில இருக்கிறது அவங்க பர்சனல், அதை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு அவர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. அதுக்கு வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் வந்துட்டு போறாங்க. அந்த கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. நம்ம வந்துட்டு ஜெர்மனில இருக்கோம், சிங்கப்பூர்ல இருக்கோம், அதர் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்துட்டு people வந்து இந்த மாதிரி விஷயம் பண்றதே கிடையாது. அங்க இதெல்லாம் காமன் அப்படிங்கிறாங்க. ஒரு வந்துட்டு ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்குது, பப்ளிக் பிளேஸ்ல வந்து தனிமையா வந்து இருக்குது, ரொம்ப ஆஹ் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப க்ளோஸா டு ஈச் அதர் அப்படின்றதெல்லாம் வந்து சர்வ சாதாரணம். நம்ம இப்ப வந்துட்டு எங்க வந்துட்டு எல்லாருமே அதை வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா பாக்குறாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து அதை கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எல்லாமே வந்துட்டு கரெக்டு தான் நீங்க சொல்றது எல்லாம். ஆனா இங்க எல்லாரும் வந்துட்டு எந்த ஊர் எந்த அதர் நாட் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இருந்தாலும் அங்க எல்லாரும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை எப்படி கொடுக்குறாங்க. ஆனா இந்தியால இந்த மாதிரி தப்பு பண்ண எத்தனை பேரு இந்த நம்ம தண்டிச்சிருப்போம், இல்ல கரெக்டா வந்து ப்ராப்பரா தண்டனை வாங்கி கொடுப்போம், இது இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம சேஃப்டியை நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் சேஃப்டி. நம்ம வந்து அப்ப வந்து என்ன சொல்றது, அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து நம்ம சேஃப்டி தான் முக்கியம். நம்ம எல்லாமே பேசலாம், பேசுறதுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். நம்ம மத்தவங்களுக்கு வர்றப்பதான் அது வந்துட்டு நமக்கு வராத வரைக்கும் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அந்த சுச்சுவேஷன் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இப்ப அந்த கமெண்ட்ஸ் பண்ண எத்தனை பேர் வந்து ஒரு பிள்ளையோ அவங்களுடைய சிஸ்டரையோ யாரும் 8:30 ஒரு 9 o'clock நைட்டு வந்து தனியா போயிட்டு இவன் வந்து அந்த யூடியூபர் அவங்க உங்க சிஸ்டர் உங்க யாராவும் அந்த 8:30 வந்து ஒரு பையனோட பேசிட்டு வா, நான் வந்து அப்போ பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். சொல்ல மாட்டோம் தானே. நிச்சயமா யாருமே சொல்றேன், நானாதான் சொல்ல மாட்டேன். சரியா? அது மாதிரிதானே எல்லாரும். அவங்க தனிமையில இருந்தாங்க, இல்ல, அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. சரியா? அத வந்துட்டு நம்ம வந்து பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா எல்லாருமே வந்து சொல்லிட்டே அந்த பொண்ணு அங்க போச்சு, முதல்ல போச்சு, ரொம்ப அசிங்கமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் பாக்குறேன். நிறைய பேர் வந்துட்டு தப்பு தப்பாலாம் அப்படின்னா தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணா இருக்கட்டும், அந்த பொண்ணுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாரும் ஆல்ரெடி மன உளைச்சல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வேதனைக்குள்ள அந்த குடும்பம் இருக்கும், அந்த பொண்ணு இருப்பாங்க. அதனால நீங்க இப்ப இந்த மாதிரியான கமெண்ட் சொல்றது தப்பே செஞ்சுட்டு இருக்கீங்க, அது நமக்கு தேவையில்லை. அப்படி இருக்கிறப்ப நீங்க தப்பு செஞ்சு அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு நம்ம எகைனே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு வேண்டாமே. அந்த மாதிரி நம்ம செய்யறதுனால நமக்கு என்ன லாபம் இருக்கும்? லாபம் இருக்கு பார்க்கலாம். அதனால இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு எங்கேயுமே வீடியோஸ்ல வந்து இது பண்ணாது. அப்படியே அந்த பொண்ணு தப்பே செஞ்சு பொண்ணு எது கிடையாது. பெருசா யார் குழப்பத்தோலாம் அந்த பொண்ணு பண்ணிடுது இல்லையா? ஒரு லவரை மீட் பண்ண போறாங்க, அதை நான் கரெக்டா சொல்ல வரேன். பட் வந்து நான் சொல்றேன், அது திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் கமெண்ட்ஸ் போட்டு அப்படி காயப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து 3 பேரை தான் குற்றவாளியா நான் திங்க் பண்றேன். ஞானசேகரன்
வழியில் நடக்குது. இத உண்மையா இருக்காங்க. குற்றம் செய்யறது எவ்வளவு தப்போ அந்த குற்றம் உண்மையா இருக்குது அதை விட தப்பு. அப்புறம் குற்றம் நடக்கையில அந்த குற்றத்தை வந்து தட்டி கேட்காம போட்டு அதை விட தப்பு. உண்மை இந்த பொண்ணுடைய கேஸ் வந்து கடந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஞானசேகரன் அவன் வந்து உள்ள வரான் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்றான் அப்படின்னு வந்துட்டு நம்ம எல்லாருமே அதை வந்து பாயிண்ட் வைக்கிறோம். அதுதான் உண்மையாவும் நடந்திருக்கு. அந்த பொண்ணோட இருந்த ஆண் நண்பர் வந்துட்டு என்னன்னா சொல்றாங்கன்னா 45 நிமிஷம் வந்துட்டு த்ரெட்டன் பண்ணனால அந்த பையன் ஊட்டிட்டான். ஏன்பா உன் தங்கச்சி அப்படி வந்துட்டு த்ரெட்டன் பண்ணி உன்னை நான் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி சொல்லிடுறேன் அப்படின்னு யாராச்சும் ஒரு தங்கச்சி அப்படி த்ரெட்டன் பண்ணிட்டு ஓடிவியா? ஓட மாட்டேன். உன் அக்கா யாராச்சும் பண்ணுனா ஓடிவியா? உன் பொண்ணையே அப்படி யாராச்சும் ஒருத்தங்க பண்றது இன்னொரு பொண்ணு வந்தாலும் இந்த மாதிரி சரி விட்டுட்டு போ. த்ரெட்டனே பண்ண கிட்ட கூட என்னாச்சும் வந்துட்டு சொல்லியிருக்காங்களா? நீங்க லவ் பண்ணா நான் உங்களை டிசி கொடுத்து அனுப்புறேன், காலேஜ் முடிச்சிருக்கேன் எந்த டீனாச்சும் சொல்றாங்களா? சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சிம்பிளான ஆன்சரா இருக்கு. இதெல்லாம் இல்லையே கிடையாது. சரி 45 நிமிஷம் இருந்தாலும் ஒரு விஷயம் முடியல. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம், ஏன் உங்ககிட்ட மொபைல் இல்லையா? அது பண்ணலாம். எப்படி நீ காப்பாற்றணும்னு ஒரு விஷயம் வந்து செக்யூர் பண்ணணும்னு நீ நினைச்சா என்ன விஷயம் வேணாலும் நீங்க பண்ணிருக்க முடியும். அதுதான் ட்ரூ. பண்ணணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம். பண்ண அதுக்காக பயந்துட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாதவங்களும் இந்த உலகத்துல எந்த காலத்து கேட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. சரியா? இதெல்லாம் அக்செப்டடே கிடையாது. அப்புறம் 3வது பாயிண்ட் எஃப்ஐஆர் ரிவீல். இது மிகப்பெரிய கொடுமையான விஷயமே இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எஃப்ஐஆர் ரிவீல் ஒரு பொண்ணு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, எனக்கு இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறத வந்து நீங்க டேட்டா பிரைவசியை வந்துட்டு ஒரு காப்பாற்ற முடியல. உன்னுடைய விஷயங்களை நீங்க ரிவீல் பண்றீங்க. அப்போ எப்படி வந்துட்டு வந்து எகைன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த பொண்ணு இது கம்ப்ளைண்ட் நீங்க பண்ணல. அப்ப எகைன் இந்த மாதிரி உங்களுக்கு பாதிக்கப்பட போற பொண்ணோ படக்கூடாது. கடவுளே, இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள் என் பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்படி வந்து எஃப்ஐஆர் வந்துட்டு நீங்க இப்படி ரிவீல் பண்ணது அவங்களுக்குள்ள தோணும் இல்ல, நம்மளும் இப்படி போனா நம்ம எப்படி நம்பிக்கைனால வந்து ரொம்ப இது பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. நீங்க எப்படி ரிவீல் பண்ண ஹோட்டல்ல சரியா? ஆனா நீங்க செய்யற தொழில வந்து கொஞ்சமாச்சும் வந்துட்டு ஒரு கண்ணியத்தோட இருக்கு, ஒரு டிக்னிஃபைடா இருக்கும். அத அந்த டேட்டா பிரைவசி கூட காப்பாற்ற என்னங்க ஒரு ஒர்க்க வந்துட்டு ஒரு இதா நினைக்கும். ஒர்க் எத்திக்னு ஒண்ணு இருக்கு. அதை தயவு செஞ்சு நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லையான்னு தெரியல. உங்க வீட்டுல அவங்க பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நீங்க ரிவீல் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க தானே. அப்ப அடுத்தவங்க பொண்ணுக்கு மட்டும் எப்படி ரிவீல் பண்றீங்க? இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. நமக்கு வந்தா அது ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தவங்களுக்கு வந்தாதான் அது வந்து எதுவும் தெரியல. அப்ப வந்து நீங்க எப்படி வந்து ரெடி பண்ணுவீங்க? இதெல்லாம் பெரிய அபத்தமான ஒரு விஷயம். அப்ப நீங்க கேளு, டேட்டாவை ரிவீல் பண்றது குற்றவாளிதான். அப்புறம் தேர்டா ஒரு விஷயம் இருக்கு, என்ன அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஹாஸ்டல்ல வார்டன் எல்லாம் என்ன பண்றாங்க தெரியல. யூஸ்வலா வந்துட்டு நாங்க படிக்கிற காலத்துல என்ன எப்படின்னா 6 o'clock மேல வந்து ஒரு செகண்ட் கூட வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. லாக் பண்ணி வச்சிருவாங்க ஹாஸ்டல்ல, ஃபுல்லுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. கத்தி கதறி என்ன பண்ணாலும் சரி விட மாட்டாங்க. உடம்பே சரியில்லைன்னா கூட நாங்க தான் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்டல் நோட் பண்ணி வச்சுப்பாங்க, சைன் வாங்கிப்பாங்க. எங்கேயாச்சும் வெளியில போனாலே எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. எகைன் வந்துட்டு அதை ரீசெக் பண்ணுவாங்க. இந்த டைம் போனீங்களா, இந்த டைம் ரிட்டர்ன் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு ரீசெக் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் வார்டன்லாம் இருந்திருக்காங்க. பட் வந்துட்டு ஒரு 8:30 ஒரு 9 o'clock வந்துட்டு வார்டன் பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க அலோவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணவே கூடாது இல்ல. உங்களை நம்பிதானே பேரண்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அப்ப நீங்க தானே வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். அது ஏன் பண்ணாங்க எங்களுக்கு. அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதை நீங்க யாரு தப்பா நினைச்சாலும் அதுக்கு எனக்கு கவலை இல்லை. பட் வந்து இதை நான் சொல்லணும். என் கூட பிறக்காத எத்தனையோ சகோதரிகளா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பொண்ணுங்களா இருக்கலாம், நிறைய பேர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க. இந்த நேச்சருக்கு எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்பவுமே வந்துட்டு நம்ம சேஃப்டியை நம்ம தான் பாதுகாக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க லவ் பண்ணுங்க வேண்டாலும் யாருமே தரும், ஆனாலும் தடுக்க எல்லாருக்கும் உலகத்துல ரைட்ஸ் இருக்கு. எல்லாரும் வந்து எல்லா விஷயமே பண்ணலாம். ஆனா எல்லாமே வந்துட்டு அது எல்லாத்தையும் மீறின ஒரு விஷயம் வந்து உங்களுடைய சேஃப்டி.
ஓகேவா? உங்க சேஃப்டிய, உங்க செக்யூரிட்டிய வந்து எந்த ஒரு விஷயத்துலயுமே நீங்க எந்த ஒரு இதுக்காகவும் நீங்க ஒரு லவ்க்காக கூட உங்க சேஃப்டிய பத்தி எந்த லவ்வுக்கும் இன்னொரு ஒரு காதலனுக்கு இன்னொரு காதலி கிடைப்பார். இன்னொரு காதலனுக்கு இன்னொரு மாற்றி சொல்றது. காதலிக்கு காதலன் கிடைப்பார், காதலனுக்கு காதலி கிடைப்பார். ஆனா எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும் வந்துட்டு பொண்ணு போனா கிடைக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு உங்களோட சேஃப்டி தான் முக்கியம், முக்கியம், முக்கியம். நீங்க வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. முதல்ல அதுதான் முக்கியம். உங்க ஃப்ரெண்ட்ஸ பேசணுமா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணுமா, போன்ஸ் இருக்கு, போன்ஸ் இல்லையா மீட் பண்ணணும் அப்படின்னு இருந்தா கூட அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்ஸ் இருக்கு. அந்த டைம்ல மீட் பண்ணிக்கோங்க. இந்த ரிஸ்கியான வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? நம்மள நம்ம தான் பாதுகாக்கணும். எந்த லவ்வரும் வந்துட்டு சூப்பர் ஹீரோ கிடையாதுங்க. தயவுசெஞ்சு எல்லா பெண்களும் புரிஞ்சுக்கோங்க. எந்த லவ்வரும் வந்து சூப்பர் ஹீரோ கிடையாது, சூப்பர் ஸ்டார் கிடையாது. ஓகே? அதனால யாரும் வந்து அப்படியே வந்து சாரி உங்க பிரச்சனைலாம் வந்து யாரும் காப்பாற்ற. சரிங்களா? அதனால நீங்க எல்லாருமே வந்துட்டு சேஃபா இருக்கணும். கேஸ்க்கு அப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் சேஃபா இருங்க. அததான் நான் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் வந்து இந்த ஆண் நண்பர்கள், முக்கியமா ஆண் நண்பர்கள் இந்த விஷயத்த வந்துட்டு இந்த இப்ப வந்துட்டு எல்லாருமே நம்ம ஈக்குவாலிட்டியா இருக்கு. ஒரு பையனும் வந்து பண்றதுமே எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அது கிடையாது. சரிங்களா? ஓகே. எல்லாமே ஒருத்தவங்க வந்து ஒரு நம்பிடுறாங்க அப்படின்னா நீங்க அந்த பொண்ணுக்கோ அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். நீங்க ஒரு விஷயம் வந்து லவ் பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க ஒரு ஜெனிவிட்டியா இருக்கணும். சரிங்களா? ஒரு டீன் கிட்ட நான் போய் சொல்லிடுவேன். ரிட்டர்ன் ஒருத்தன் வந்து தப்பு செய்யற ஒருத்தன் வந்து உங்ககிட்ட டீன் கிட்ட வந்து நான் வந்து போய் சொல்லிடுவேன் அப்படின்னு வந்துட்டு உங்களை மிரட்டுறான்னா நீங்க வந்து அதுக்கு நீங்க வந்து பயப்படலாம். டீன் கிட்ட வந்து மிரட்டா டீன் என்ன டிசி கொடுத்து அனுப்பிச்சுடுவாரா? லவ் பண்றதெல்லாம் ஒரு இஷ்யூவா? லவ் பண்றதெல்லாம் வந்து ஒரு கேஸா? சொல்லுங்க பாக்கலாம். இல்ல இல்ல. அப்ப அதுக்காகலாம் நடக்காம சொல்லிட்டு நீங்க எப்படி இது பண்ணலாம்? ஏன் உங்களை வந்து இது பண்ணிடலாம், நெட்ல போட்டுவா அந்த மாதிரி எல்லாம் சொன்னா நீங்க லவ் பண்ண போற பொண்ணு தானப்பா, நீங்க கல்யாணம் பண்ண போற பொண்ணு தானே, ஒரு உங்க அப்பா அம்மாவுக்கு தானே தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு என்ன தப்பு? நான் உங்களை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுங்க, வேலை முடிஞ்சது இல்ல. அப்படி ஒரு வேலை உங்களுக்கு லவ் பண்ணி ஒரு வேலை பிரேக்கப் ஆச்சுன்னா கூட அது ஒரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்றது, இந்த சேஃப்டி தான் முக்கியம். பிரேக்கப் ஆகட்டும், கல்யாணம் பண்றீங்க அதெல்லாம் அப்புறம். இப்ப இன்னைக்கு அந்த பொண்ணோட லைஃபே போச்சு. உங்களால திருப்பி தர முடியுமா? அந்த பொண்ணோட படிப்பு, அந்த பொண்ணு பெற்றவங்க எவ்வளவு கனவுகளோட அந்த பொண்ணை வந்து லைஃப்ல வந்து வளர்த்திருப்பாங்க. உங்களால அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அந்த பொண்ணு இனிமே வந்து காலம் காலமா ஒரு கில்ட்டி ஃபீலோட வாழ்வாளே, அதை உங்களால திருப்பி தர முடியுமா? என்ன இது? முதல்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி ஓடி விழுந்தது நம்ம உயிர் கொடுத்தாச்சும் ஒருத்தர் நம்மளை நம்பி வந்தவங்களை காப்பாற்றணும். அதுதான் வந்து நல்ல மனித கொடுத்தாரு. அந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணணும். இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பொண்ணுங்களோட பழகுறது, அதுக்கப்புறம் வந்து லவ் பண்றவங்க சும்மா அவரை சுத்தி தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணி எந்த பொண்ணோட வாழ்க்கையை நிறுத்துறாரு. நான் ரெக்வஸ்ட். அதுக்கப்புறம் வந்து முக்கியமா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப அவங்க ரொம்ப நான் என்ன சொல்றது, கடவுள் மாதிரி நான் திங்க் பண்றேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப எத்தனை பேரண்ட்ஸ் வந்துட்டு இதை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய நம்ம பாக்குறோம் இந்த சொசைட்டி இல்லையா? பட் இதையும் அட்ரஸ் பண்ணி இதையும் வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆக்கணும், இதையும் வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அந்த தைரியமா நாங்க இருக்கோம். இந்த விஷயத்த நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணி அந்த கூட கம்ப்ளைண்ட் பண்ண வச்சவங்க அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப மனப்பு அப்ரிஷியேட் பண்றேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். எத்தனை பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லா பேரண்ட்ஸும் வந்து டிரான்ஸ்பேரன்சியா இருந்துட்டாங்க. எல்லா பெண்களும் அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம கூட இருக்காங்க, நம்ம வந்து ஒரு விஷயத்த ரிவீல் பண்றோம்னா அந்த சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்றாங்க, நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க, தைரியத்தை வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்பா அம்மா. அந்த விஷயத்துல வந்து அவங்க எப்பவுமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையான அந்த பேரண்ட்ஸ்
ரொம்ப நல்லா பாராட்டணும். தயவு செஞ்சு எல்லாரும் வந்து கால் பண்ணி அந்த பேரண்ட்ஸ வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்காது. ஆல்ரெடி அவன் வீட்டு வந்துட்டு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. நீங்க தேவையில்லாம வந்துட்டு எல்லாரும் வந்து இந்த இஷ்யூ வந்து இது பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க. அதனால எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பெண்களே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தங்கச்சியா தங்கச்சி மாதிரி நினைச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். என் கூட ஒர்க் பண்றவங்க மாதிரி நினைச்சு எல்லாரையுமே சொல்றேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஆஹ் ரொம்ப இதா பாதுகாப்பா இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா அதற்கு தைரியமா உங்க அப்பா அம்மா சொல்லுங்க. அப்பா அம்மா தயவு செஞ்சு உங்க பொண்ணுங்க சொல்ற பிரச்சனைகளை கேட்டு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ கரெக்டான வேலை கொண்டு போங்க. எதுவுமே தப்பு கிடையாது. பட் வந்து நீங்க வந்துட்டு இப்படிதான் சொல்றாங்க, இப்படியெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து எந்த விஷயத்திலயும் வருத்தப்பட வேண்டாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வந்து என்னென்னவோ தப்பெல்லாம் பண்ணிட்டு உலகத்துல வந்து நடமாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில உங்களுக்கு தெரியாம நடந்த ஒரு தவறுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதனால இதெல்லாம் பெருசா நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகாம சீக்கிரமா நீங்க ரெக்கவர் ஆகி உங்க ஃபேமிலியும் நல்ல நிலைமைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.